Hello friends, Geography 6th Standard Unit 1 The Universe and the Solar System Part 2ல என்னெல்லாம் பாசிபிளான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. நிமோனிக் டு ரிமெம்பர் த ஆர்டர் ஆஃப் பிளானட்ஸ், அதாவது சன் கிட்டேருந்து பிளானட்ஸ் வந்து என்ன ஆர்டரில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஹிண்ட் இது. மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் ஷோட் இஸ் நெப்டியூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் வர எம் வந்து பார்த்தோன்னா மெர்க்குரின்னு எடுத்துக்கணும். இந்த சென்டென்ஸில் வர ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் வந்து ஹிண்ட்டு. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து மெர்க்குரி இஸ் த ஸ்மாலஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் பிளானட் டு த சன். பி வந்து மெர்க்குரி இஸ் நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் deity மெர்க்குரி த மெசஞ்சர் டு த காட்ஸ். சி வந்து மெர்க்குரி இஸ் அன் ஏர்லெஸ் அண்ட் வாட்டர்லெஸ் பிளானட். டி வந்து மெர்க்குரி ஹேஸ் அன் அட்மாஸ்பியர் அண்ட் ஸோ எக்ஸ்பீரியன்சஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா டி தான். ஏன்னா மெர்க்குரி ஹேஸ் அன் அட்மாஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா மெர்க்குரிக்கு வந்து அட்மாஸ்பியர் கிடையாது. அதனால தான் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா மெர்க்குரி ஹேஸ் நோ நேச்சுரல் சேட்டலைட்ஸ். செகண்ட் வந்து மெர்க்குரி கேன் பி வியூட் இன் த மார்னிங் அண்ட் ஈவினிங் வித் நேக்கட் ஐ. ஆப்ஷன்ஸ் வந்து 1 only, 2 only, both 1 and 2. டி வந்து neither 1 nor 2. இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி விச் இஸ் 1 and 2. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ராங்கான ஸ்டேட்மெண்ட் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ வந்து வீனஸ் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட். பி வந்து வீனஸ் இஸ் த செகண்ட் பிளானட் ஃப்ரம் த சன். சி வந்து வீனஸ் இஸ் கால்டு எர்த்ஸ் ட்வின் ஆஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் சைஸ் ஆஃப் த எர்த். டி வந்து வீனஸ் ஹேஸ் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் லைக் மெர்க்குரின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா டி தான். ஏன்னா வீனஸ்க்கு வந்து நேச்சுரல் சேட்டலைட்ஸ் கிடையாது, மெர்க்குரிக்குமே வந்து நேச்சுரல் சேட்டலைட்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா வீனஸ் ஹேஸ் த லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட் ஆஃப் எவ்வளோ டேஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 243, பி வந்து 241, 251 அண்ட் 253 டேஸ். இதில் எது கரெக்டான ஆன்சர்னா 243 டேஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஸோ வீனஸ் தான் அதிகமான ரொட்டேஷன் டைம் எடுத்துக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் வீனஸ்? 1 and 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. It takes the longest time of rotation period among the planets in the solar system. It rotates in the opposite direction to all the other planets except Uranus. Options வந்து 1 only, 2 only, 1 and 2, neither 1 nor 2. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 1 and 2. ஏன்னா ரெண்டுமே கரெக்டானது தான். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் போன கொஸ்டினில் நம்ம பார்த்தோம். ஸோ த ஆன்சர் இஸ் சி. சிக்ஸ்த் கொஸ்டின். வீனஸ் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் காடஸ் ஆஃப். ஏ வந்து லக் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி, பி வந்து ஜாய் அண்ட் ப்ளஷர், சி வந்து லவ் அண்ட் பியூட்டி, டி வந்து ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். இதோட ஆன்சர் வந்து லவ் அண்ட் பியூட்டி. ஸோ சி இஸ் த ஆன்சர். செவன்த் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து வீனஸ் இஸ் ஆஃபன் விசிபிள் இன் த மார்னிங்ஸ் அண்ட் இன் த ஈவினிங்ஸ். பி வந்து வீனஸ் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி கால்ட் அஸ் த மார்னிங் அண்ட் த ஈவினிங் ஸ்டார். சி வந்து ஆஃப்டர் த மூன் வீனஸ் இஸ் த பிரைட்டஸ்ட் நேச்சுரல் ஆப்ஜெக்ட் இன் த நைட் ஸ்கை. டி வந்து ஆல் ஆஃப் த அபோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செவன்த் கொஸ்டினோட ஆன்சர் என்னென்னா ஆல் ஆஃப் த அபோ. மேலே இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன ராங் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஏ வந்து மெர்க்குரி இஸ் த நியரஸ்ட் பிளானட் டு த சன் அண்ட் இட் இஸ் த ஹாட்டஸ்ட் ஒன். பி வந்து எர்த் இஸ் த லிவிங் பிளானட். சி வந்து எர்த் இஸ் த தேர்ட் பிளானட் ஃப்ரம் த சன் அண்ட் ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் இன் த சோலர் சிஸ்டம். டி வந்து ஆல் த அபோன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் ஏஸ் தான் ஆன்சர். ஏன்னா வந்து இது வந்து ஹாட்டஸ்ட் பிளானட் கிடையாது. பிகாஸ் வீனஸ் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட். ஸோ ஏ இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். நைன்த் கொஸ்டின். வை இஸ் எர்த் கால் த ப்ளூ பிளானட் ஆர் த வாட்டரி பிளானட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து 3/4 ஆஃப் த எர்த் இஸ் கவர்ட் பை வாட்டர், 3/4 ஆஃப் த எர்த் இஸ் கவர்ட் பை ப்ளூ க்ளவுட்ஸ். பி ஆப்ஷன். சி வந்து பிகாஸ் ஆஃப் த அட்மாஸ்பெரிக் ஏர். டி வந்து பிகாஸ் ஆஃப் எர்த், பிகாஸ் எர்த் இஸ் த ஓன்லி லிவிங் பிளானட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து பிகாஸ் 3/4 ஆஃப் எர்த் வந்து கவர்ட் பை வாட்டர், அதனால தான் நம்மளுக்கு வந்து ப்ளூவாக தெரியுது.
Which of the following is false regarding the earth அப்படின்னு கேட்டிருக்காங்க. A வந்து it is the only planet in the solar system which is not named after any Greek or Roman deity. B வந்து it is the only planet known to support life. C வந்து the equatorial diameter of the earth is 12,714 kilometers and the polar diameter is 12,756 kilometers. The earth revolves around the sun at a speed of 30 kilometers per second வந்து டி ஆப்ஷன். இதோட ரைட்டானது வந்து இதில் எது ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி. ஏன்னா ஈக்குவட்டோரியல் டயமீட்டரையும் போலார் டயமீட்டரையும் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சி ஆப்ஷன் வந்து ராங்கான ஆன்சர் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரைட்டான ஆன்சர் வந்து சி. 11th question பார்க்கலாம். The distance between the sun and the earth is about 150 million kilometers. A flight flying at a speed of 800 km per hour வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் சன்னை ரீச் பண்ணுறக்கு எர்த்துலேருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. 21 years, 22 years, 23 years and 24 yearsன்னு கொடுத்துருக்காங்க. The right answer is 21 years எடுத்துக்கும். 12th question. Life is possible on earth because of the presence of என்னன்னு கேட்டிருக்காங்க. A வந்து water, fire and air. B வந்து fire, land and water. C வந்து land, air and water. D வந்து land, air and fire. ரைட்டான ஆன்சர் வந்து land, air and water. C. because வாட்டர் இல்லாமல் நம்மளால் சர்வைவ் ஆக முடியாது. ஸோ land and air is also important. ஃபயர் இல்லாமல் சர்வைவ் ஆகலாம். ஆப்ஷன் C is the right answer. 13th question. The only natural satellite of the earth is என்னன்னு கேட்டிருக்காங்க. மூன், சந்திரயான், யூரோபா, கேலிஸ்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ். த ரைட் ஆன்சர் இஸ் மூன். சந்திரயான் வந்து மேன்மேட் சேட்டலைட். யூரோபா அண்ட் கேலிஸ்டோ வந்து நம்மளோட சேட்டலைட்ஸ் கிடையாது, நேச்சுரல் சேட்டலைட்ஸ் தான். ஆனால் வந்து ஜூபிட்டரோட சேட்டலைட். ஸோ வந்து த ரைட் ஆன்சர் இஸ் ஏ, மூன். 14th question. Mars is called the dash planet and is the 4th planet from the sun and second smallest planet after Mercury. என்னன்னா ஆப்ஷன்ஸ் வந்து brown, maroon, blue and red. The right answer is red. It is called red planet. Which of the following is true regarding Mars? A வந்து it is named after the Roman god of war. B வந்து it appears red in color due to the presence of iron oxide on its surface and has thin atmosphere. C வந்து it also has polar ice caps like earth. D வந்து all the above. இதோட ரைட்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா all the above. ஸோ D is the answer. இது எல்லாமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். 16th question. Mars has two natural satellites, namely Phobos and Deimos, Europa, Callisto, Io, Ganymede, Metis, Tagete அப்படிங்கிறது தான் ஆப்ஷன்ஸு. இதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஃபோபோஸ் அண்ட் டீமோஸ். மற்றது எல்லாமே வந்து ஜூபிட்டரோட சேட்டலைட்ஸ் இது எல்லாமே. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஃபோபோஸ் அண்ட் டீமோஸ். 17th question. On dash Mangalyaan Mars orbital mission MOM launched by the Indian Space Research Organization ISRO reached the orbit of Mars to analyze its atmosphere and topography. என்னைக்கு வந்து இதை லான்ச் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து 24th September, 25th September 2014, 26th September 2014, 27th September 2014. இதோட ரைட்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா 24th September 2014. சம்டைம்ஸ் வந்து எதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சாங்கன்னு கூட கேட்கலாம். ஸோ த ஆன்சர் வுட் பி அட்மாஸ்பியர் அண்ட் டோப்போகிராஃபி. அதையும் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். Which of the following is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. A வந்து ISRO has now become the 4th space agency to reach Mars after the Soviet space program, NASA and the European Space Agency. B வந்து many orbiters and rovers have been launched to explore planet Mars. C வந்து Mangalyaan was launched to study the atmosphere and topology of Mars. D வந்து all the above. So the right answer is of course all the above. ஏன்னா இது எல்லாமே வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். Which of the following is false ன்னு கேட்டிருக்காங்க. Jupiter is the second largest planet in the solar system. Jupiter is the 5th planet from the sun. Jupiter is named after the king of Roman gods. Jupiter is the 3rd brightest object in the night sky after moon and Venus ன்னு கொடுத்துருக்காங்க. The right answer is A because Jupiter வந்து first largest planet, second largest planet கிடையாது. So the wrong statement வந்து option A தான். 20th question பார்க்கலாம். Which of the following is not true regarding Jupiterன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். A வந்து it is the fastest spinning planet in the solar system and called a gas giant planet. B வந்து
its atmosphere is made up of mostly hydrogen and helium like sun. C வந்து it has the largest number of natural satellites. Io, Europa, Ganymede and Phobos are few large satellites of Jupiter னு கொடுத்துருக்காங்க. D வந்து all the above கொடுத்துருக்காங்க. ஸோ the wrong statement வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா C தான். ஏன் அப்படின்னா யோ யூரோஃபா கேனிமீட் வந்து ஜூபிட்டரோட சேட்டலைட்ஸ் தான். ஆனால் ஃபோபோஸுங்கிறது வந்து நம்ம மார்ஸோட சேட்டலைட்னு முன்னாடியே பார்த்தோம். ஸோ ஃபோபோஸ் வந்து ஜூபிட்டரோட சேட்டலைட் கிடையாது. ஸோ சி தான் வந்து ரைட்டான ஆன்சர். 21st question, which of the following is called the ringed planet அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ஜூபிட்டர், சாட்டர்ன், மார்ஸ், வீனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டான ஆன்சர் வந்து சாட்டர்ன் தான். ஏன்னா சாட்டர்னுக்கு மட்டும்தான் வந்து ரிங்ஸ் இருக்குது, அதனால தான் இது ரிங்டு பிளானட்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் த சாட்டர்ன் கேட்டிருக்காங்க. A வந்து the second largest planet in the solar system after Jupiter. B வந்து Saturn has many rings around it. C வந்து the rings are huge and are mostly made up of ice, rocks and dust particles. D வந்து all the above. எல்லாமே ட்ரூவான்னு கேட்குறாங்க. The right answer is all the above. இதில் இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். Which of the following is false அப்படின்னு கேட்டிருக்காங்க. A வந்து Saturn is named after the Greek god of agriculture. B வந்து Saturn has 62 natural satellites around it. C வந்து the specific gravity of Saturn is less than that of waterன்னு கொடுத்துருக்காங்க. D வந்து என்னென்னு பார்த்தோம்னா Titan is Saturn's largest moon, அதாவது largest satellite அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ரைட்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா Saturn is named after the Greek god of agricultureங்கிறது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா அது வந்து ரோமன் காட், நாட் க்ரீக் காட். மற்றது எல்லாமே இதில் வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு பார்த்தோன்னா கொடுக்குற ஆப்ஷன்ஸ் என்னென்னா ஏ வந்து டைட்டன் இஸ் த ஓன்லி சேட்டலைட் இன் த solar system that has clouds and dense atmosphere composed of nitrogen and methane. B வந்து if you could put Saturn in a large enough ocean it would float. Uranus வந்து is a somersaulting planet. D வந்து all the above கொடுத்துருக்காங்க. இதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஆல் த அபோவ். ஏன்னா இதில் கொடுத்துருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். எதனால் வந்து சாட்டர்ன் வந்து வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகும்னு பார்த்தோம்னா அதோட டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் வாட்டரை விட, அதனால தான் வந்து அது ஃப்ளோட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Uranus was first to be discovered with a telescope by the astronomer William Herschel